ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேப் ஐஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு ஜூலை 24ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இன்றைய நடப்புகளும் கவனமா பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்ல நடைபெறக்கூடிய டெய்லி கண்டஸ்டன்ஸ்ல மறக்காம கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்ல நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இது வரைக்கும் யாரும் நம்மளுடைய சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மொபைல் போன்ல டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காம சர்ச் பாக்ஸ்ல டேப் ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா நம்முடைய குரூப்ல ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாம நம்ம அகாடமி சார்பாக நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்க அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம இந்த நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை செயலில் தொடங்குகிறது. சரிங்களா? அப்ப நாம வெற்றியாளர்களாக மாறணும் அப்படின்னு சொன்னா, நம்ம சாதனையாளராக மாறணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தொடக்கம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா முயற்சியில தான் இருக்கு. நம்ம முயற்சி செஞ்சு சரியான முறையில நம்மளுடைய இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நாமளும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு சாதனையாளராக ஒரு வெற்றியாளராக மாறும். சரிங்களா? பாருங்க, ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை செயலில் தொடங்குகிறது. சரியா? ரைட், நாம இந்த நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, ஜூலை 24ஆம் தேதியான இன்றைய தினம் அனுசரிக்கப்படக்கூடிய தினம் ஒண்ணுதான் பாக்குறோம். என்ன தினம் அப்படின்னு சொன்னா இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் டே. சரிங்களா? அதாவது சர்வதேச சுய கவனிப்பு தினம். அதாவது நம்மளை நாமளே கவனித்துக் கொள்ளக்கூடிய தினத்தை தான் நாம இன்னைக்கு அனுசரிக்கிறோம். WHO சார்பில் இந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் மனிதன் ஒரு அவசரமான உலகத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரொம்ப வேகமாக இயங்கிக்கிட்டு இருக்கான். அதனால தன்னை பத்தி, தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தி, தன்னுடைய மன ஆரோக்கியத்தை பத்தி என்ன பண்ணுவதுன்னு சொன்னா யோசிச்சு பாக்குறதே கிடையாது. குறிப்பா நம்ம பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா காலையில் தொடங்கி இரவு வரைக்கும் வீடுகளில் வேலை பார்க்குறாங்க, வெளியிடங்கள்ல வேலைக்கு செல்றாங்க. இந்த பணிச்சூழல்கள்ல அவங்க தங்களுடைய உடல்நிலையை பேணி பாதுகாப்பது குறித்த ஒரு புரிதலே இல்லாம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா வாழ்றாங்க. அப்படிலாம் இல்லாம நம்மளை நாமளே சுயமாக பரிசோதனை செய்து கொள்வதற்காக நம்மளுடைய உடல் மற்றும் மனம் சார்ந்த விஷயங்கள்ல கவனத்தோட இருப்பது குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா கடந்த ஒரு சில ஆண்டுகளாக WHO இந்த தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அந்த அடிப்படையில ஜூலை 24ஆம் தேதியான இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சர்வதேச சுய கவனிப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பாக்குறோம். சரியா? அடுத்து நாம இன்றைய தினத்துல பார்க்க போறது பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றிய நிதி அறிக்கை. சரிங்களா? அதாவது இந்த ஆண்டுக்கான முழுமையான பட்ஜெட் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கிற தகவலை தான் நாம இந்த இடத்துல பார்க்க இருக்கிறோம். சரியா? அதாவது ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இருந்த அரசாங்கத்தால இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தேர்தல்ல மீண்டும் அதே கட்சியினர் தான் என்ன பண்ணிருக்கிறாங்க சொன்னா வெற்றி அடைந்திருக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க, ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில மீண்டும் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள்ல தற்போதைய ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. சற்றேறக்குறைய தொடர்ந்து 7வது முறையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. இது ஒரு பெரிய சாதனையும் கூட. இதற்கு முன்னால மொரார்ஜி தேசாய் அவர்கள் தொடர்ந்து 6 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணதுதான் ஒரு தொடர்ச்சியான பட்ஜெட் தாக்கலினுடைய அதிகபட்ச நிலையாக இருந்துச்சு. தற்போது அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் முறியடித்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பாக்குறோம். சற்றேறக்குறைய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 83 நிமிடங்கள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய பட்ஜெட் உரையை நிகழ்த்தினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த பட்ஜெட் உரையில ஒரு 9 திட்டங்களை அவங்க முன்னுரிமை திட்டங்களாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த 9 முன்னுரிமை திட்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னா வேளாண் துறையில் உற்பத்தி திறனை அதிகரிப்பது, வேலை வாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு, அனைவரையும் உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு மற்றும் சமூக நீதி, உற்பத்தி மற்றும் சேவைகள், நகர்ப்புற வளர்ச்சி, எரிசக்தி பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, புத்தாக்கம், அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள்னு சொல்லி இந்த 9 விஷயங்களை ஒரு இலக்காக ஒரு நோக்காக கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இதற்கு முன்னுரிமை கொடுத்து இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருப்பதாக அவங்க தெரியப்படுத்தி இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரியா? அப்போ 9 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா வேளாண் துறையில் உற்பத்தி திறனை அதிகரிப்பது, வேலை வாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு, அனைவரையும் உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு மற்றும் சமூக நீதி, உற்பத்தி மற்றும் சேவைகள், நகர்ப்புற வளர்ச்சி, எரிசக்தி பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, புத்தாக்கம், அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள். சரிங்களா? இதைத்தான் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா முன்னுதாரணமாக எடுத்து ஒரு முன் இலக்காக முன் நோக்காக கொண்டு இந்த பட்ஜெட் அவங்க ரெடி பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா புதிய வருமான வரிமுறை ஒன்றிய அரசாங்கத்தால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா அதாவது 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டு வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களுக்கு வரி என்ன செய்யாது கிடையாது அப்படிங்கிற அறிவிப்புலையா இருக்குது. அதாவது இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா யாரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டு ஊதியம் பெறுதாங்களோ வருமானம் பெறுதாங்களோ அவங்க என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னா வரி கட்ட வேண்டியதில்லை.
3 லட்சத்துல இருந்து 7 லட்சம் வரைக்கும் சம்பளம் ஊதியம் பெறக்கூடியவங்க, வருமானத்தை ஈட்டக்கூடியவங்க பாத்தீங்கன்னு சொன்னா 5% வரி கட்டணும். 7 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடியவங்க வந்து 10% வரியை கட்டணும். அடுத்து 10 லட்சத்துல இருந்து 12 லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடியவங்க பாத்தீங்கன்னு சொன்னா 15% வரி கட்டணும். அடுத்து 12 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடியவங்க சற்றேறக்குறைய 20% வரியாக கட்டணும். அடுத்து 15 லட்சத்துக்கு மேல யார் வருமானத்தை ஈட்டுறாங்களோ அவங்க தங்களுடைய வருமானத்தை சற்றேறக்குறைய 30% வரியாக விதிக்கணும் அப்படிங்கறத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வரி விதிப்பு முறையில தனிநபர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய அந்த நிலையான கழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதே இதற்கு முன்னால 50,000 இருந்தது பாத்தீங்கன்னு சொன்னா தற்போது 75,000 உயர்த்தி வழங்கப்பட இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதுபோக வெவ்வேறு துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு சில முக்கியமான நிதி ஒதுக்கீடு என்ன, இந்த மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா தங்கம் மற்றும் வெள்ளி மீதான சுங்கவரி என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா 15% 6% குறைக்கப்பட்டிருக்குது. இதன் மூலமாக தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களுடைய விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் திட்டங்கள்ல முதலீடு செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து ஏஞ்சல் வரி அப்படிங்கக்கூடிய வரி விதிக்கப்பட்டிருந்துச்சு. தற்பொழுது அந்த வரி என்ன செய்யப்பட்டிருந்துச்சு முற்றிலுமாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஸ்டார்ட் அப் புத்தொழில் நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதிகப்படியான வருவாயை முதலீடு செய்ய முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கிராமப்புறங்களை மேம்படுத்தக்கூடிய திட்டத்திற்கு பாத்தீங்கன்னு சொன்னா சற்றேறக்குறைய இந்த பட்ஜெட்ல 2.66 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே போல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நகர்ப்புறங்கள்ல, கிராமப்புறங்கள்ல உள்கட்டமைப்பு திட்டங்களை மேம்படுத்துவதற்காக சற்றேறக்குறைய 11.11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா ஆந்திராவினுடைய புதிய தலைநகரமாக விளங்கக்கூடிய அமராவதியை மேம்படுத்துவதற்காக இந்த பட்ஜெட்ல சற்றேறக்குறைய 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதே போல பீகார் மாநிலத்துல வெள்ள தடுப்பு நிவாரண பணிகளுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா 11,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. பீகார்ல நெடுஞ்சாலை திட்டங்களை செயல்படுத்துவதற்காக பாத்தீங்கன்னு சொன்னா சற்றேறக்குறைய 26,000 கோடி ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆந்திரா அண்ட் பீகார் இந்த 2 மாநிலங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பட்ஜெட்ல அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது பெரும்பாலும் இல்லைன்னே நம்ம சொல்லலாம். ஒரு சில மாநிலங்களுடைய பெயர்கள் கூட என்ன செய்யப்படல அப்படின்னு சொன்னா பட்ஜெட்ல இடம்பெறல அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதுல தமிழ்நாடும் அடங்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எப்பவுமே திருக்குறள் மற்றும் சிலப்பதிகாரம் மற்ற பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான கோட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து மேற்கோள் காட்டி பேசுவாங்க. ஆனா இந்த முறை பட்ஜெட்ல அந்த மாதிரி திருக்குறளோ இல்ல இதர சங்க இலக்கியங்களுடைய எந்த பாடல்களுமே இடம்பெறல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ரயில்வே துறைக்கு சற்றேறக்குறைய 2,62,200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா ரயில்வே துறையில அடிக்கடி நிகழக்கூடிய விபத்துகளை தடுப்பதற்காக கவச் பாதுகாப்பு கருவியை பொருத்துவதற்கு அதிகப்படியான தொகை செலவழிக்கப்பட இருப்பதாக ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் தெரியப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா MSME நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, சிறு குறு நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுக்காக கடன் உத்தரவாத திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட இருப்பதாக நிர்மலா சீதாராமன் தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அது என்ன கடன் உத்தரவாத திட்டம் அப்படின்னு சொன்னா 3வது நபர்களுடைய எந்த விதமான ஒரு உத்தரவாதம் இன்றி பிணையும் இல்லாம என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கடன்கள் வழங்கப்பட இருக்கு. அந்த திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னா கடன் உத்தரவாத திட்டம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மாநிலங்கள்ல மாநில அரசாங்கம் தங்களுடைய மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை, சாலையாக இருக்கட்டும், அணைகள் மேம்பாடாக இருக்கட்டும், இந்த பல்வேறு வகையான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நீண்ட காலத்திற்கு வட்டி இல்லாத கடன் பெறலாம். அதற்கான தொகையாக சற்றேறக்குறைய 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 25,000 ஊரக வாழ்விடங்கள்ல, அதாவது கிராமப்புறங்கள்ல சாலைகளே இல்லாத பகுதிகளை நகரங்களோடு இணைக்கக்கூடிய வகையில புதிய சாலைகள் அமைப்பதற்காகவும் பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில், அதாவது பல்வேறு கால சூழ்நிலைக்கு ஏற்றார் போல, அதாவது சில மலை பிரதேசமான இடங்களாக இருந்துச்சுன்னு சொன்னா பனிப்பொழிவோ நிலச்சரிவோ இருந்துச்சுன்னு சொன்னா மழை போன்ற காலகட்டங்கள்ல சாலைகளை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகளா இருக்கும். அந்த மாதிரியான அதாவது பேரிடர் காலகட்டங்கள்லையும் அனைத்து பருவ காலங்களையும் சாலைகளை சரியான முறையில பயன்படுத்துவதற்காக பக்கத்துல இருக்கக்கூடிய நகரங்களோட கிராமப்புறங்களை இணைக்கணும் அப்படிங்கிறதற்காக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரதமருடைய கிராம சாலை வசதி திட்டம் 4.0 என்ன செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொன்னா தொடங்கப்பட இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பாக்குறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா பீகார் மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய விஷ்ணுபாத் கோயில் அண்ட் மகோபோதி ஆலயம், சரிங்களா, இந்த 2 கோயில்களையுமே என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னா சர்வதேச தரத்துல மிக முக்கியமான சுற்றுலா தலங்களாக மாற்ற இருக்கிறாங்க. அதாவது வாரணாசியில் அமைந்திருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில எந்த மாதிரியான உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் மேம்படுத்தப்பட்டிருக்குதோ அதே போல மாடல் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த 2 கோயில்களையும் மாற்றம் செய்திருக்கிறாங்க. அதற்கு பட்ஜெட்ல என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம்.
அடுத்தாக பாத்தீங்கன்னு சொன்னா பிரதமரனுடைய நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம், அதாவது வீடுகள் இல்லாத ஏழைகளுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பதற்கான அந்த திட்டத்துல சற்றேறக்குறைய 2.2 லட்சம் கோடி ரூபாய் அந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. எதிர்வரக்கூடிய அடுத்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சற்றேறக்குறைய 1 கோடி நபர்களுக்கு இந்த திட்டத்தின் அடிப்படையில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவை விண்வெளித்துறையில அடுத்த கட்டத்திற்கு இன்னும் மேலும் அதிகப்படியான சாதனைகளை பெறுவதற்காக விண்வெளி பொருளாதார நடவடிக்கைகளுக்காக சற்றேறக்குறைய 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள், குறிப்பா பாத்தீங்கன்னா 1 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மையினுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்துவதற்காக அதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அதுல பங்கேற்கக்கூடிய விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கு அப்படிங்கறத நாம் இந்த இடத்துல பாக்குறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல சற்றேறக்குறைய 20 லட்சம் இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பட்ஜெட்ல முடிவு பண்ணியிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா வேலை வாய்ப்பு உருவாக்கத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகள்ல சற்றேறக்குறைய 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் இந்த பட்ஜெட்ல அறிவிப்பு செய்யப்பட்டிருக்குது. வேளாண் துறைக்கு சற்றேறக்குறைய 1.52 லட்சம் கோடி ரூபாய் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம தற்போதைய கால சூழ்நிலையில பருவநிலை மாற்றங்களை தாங்கி வளரக்கூடிய பயிர் வகைகளை என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னா அறிமுகப்படுத்துவதற்காக பட்ஜெட்ல அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நாம இந்த இடத்துல பாக்குறோம். அடுத்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான பெருநிறுவன வரி விகிதம் அப்படிங்கிறது 40% 35% குறைப்பீடு செய்யப்பட்டிருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 5000 ரூபாய் மாத ஊக்கத்தொகையோட 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியா முழுக்க சற்றேறக்குறைய 500 தொழில் பழகுனர் மையங்கள் என்ன பண்ண இருக்குன்னு சொன்னா உருவாக்கப்படும். நம்ம மேல பார்த்தோம், திறன் பயிற்சி வழங்குறத பத்தி பார்த்தோம். அதே போல புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதற்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா. அந்த அடிப்படையில இங்க என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னா மாசம் 5000 ரூபாய் ஊக்கத்தொகையோட என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பல்வேறு வகையான தொழில்களை கற்றுக் கொடுப்பதற்கான தொழில் பழகுனர் மையங்கள் உருவாக்கப்பட இருக்குது. அடுத்து குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா மகளிர் மற்றும் சிறுமிகள் நலத்திட்டத்திற்காக இந்த பட்ஜெட்ல சற்றேறக்குறைய 3 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதாவது வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில எப்படி தமிழ்நாடு அரசாங்கத்துல தோழி விடுதிகள் கட்டப்பட்டிருக்குது இல்லையா, அதே போல இந்திய அரசாங்கம் என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னா விடுதிகளை கட்ட இருக்கிறாங்க. அதே போல குழந்தைகளை பராமரிப்பதற்காக குழந்தை பராமரிப்பு மையங்களும் உருவாக்கப்பட இருக்கு. அதற்காக சற்றேறக்குறைய பாத்தீங்கன்னா 3 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அடுத்து மிக முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்திய ராணுவத்திற்காக பாதுகாப்பு துறைக்காக பல்வேறு வகையான தளவாடங்கள் வாங்குவதற்காக பாத்தீங்கன்னு சொன்னா சற்றேறக்குறைய 6.21 லட்சம் கோடி ரூபாய் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து மிக முக்கியமாக சுகாதாரத்துறைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 90,958 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அடுத்தது விளையாட்டுத்துறையில தற்போது பாரிஸ் ஒலிம்பிக்ல கலந்து கொள்வதற்காக வீரர்கள் போயிருக்கிறாங்க, அவங்களுக்கான தொகை ஒதுக்கீடு. அதுபோக கேலோ இந்தியா திட்டத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்காக சொல்லி சற்றேறக்குறைய 3442 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில தொழில் முனைவோர்கள் கடன் பெறுவதற்கான முத்ரா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதுல இதுவரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா சற்றேறக்குறைய 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கப்பட்டு வந்துச்சு. தற்போது இந்த 10 லட்சம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா ரெட்டிப்பாக்கப்பட்டிருக்குது. அதாவது 20 லட்சமாக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தொகையானது உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பழங்குடியின சமூகத்தினுடைய சமூக பொருளாதார நிலைகளை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கம் புதிதாக பிரதம மந்திரி ஜன்ஜதியா உன்னத் கிராம அபியான் திட்டத்தை என்ன பண்ணப்படுறாங்கன்னு சொன்னா செயல்படுத்த இருக்கிறாங்க. இதன் மூலமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பழங்குடியின சமூகங்களுடைய பொருளாதாரம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா மேம்படும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அடுத்தாக ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சற்றேறக்குறைய 1.77 லட்சம் கோடி ரூபாய் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதுல ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 86,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதாவது இந்த 1.7 லட்சம் கோடிகள்ல ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்துக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு சொன்னா 86,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. ஆக மொத்தமாக பாத்தீங்கன்னு சொன்னா கடன்கள் தவிர இந்திய அரசாங்கத்தினுடைய மொத்த வருவாய் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னா 32.07 லட்சம் கோடியாக இருக்கும். இல்ல செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சற்றேறக்குறைய 48.21 லட்சம் கோடியாக இருக்கும். அதே போக நிகர வரி வருவாய் பாத்தீங்கன்னு சொன்னா 25.83 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். நிதி பற்றாக்குறை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சற்றேறக்குறைய 4.9% இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சிருக்கிறாங்க. நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது வரவுக்கும் செலவுக்கும் இடையே அந்த விகிதம் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்றாங்க சொன்னா அதாவது நம்மளுடைய வரவை விட செலவு அதிகமாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நிதி பற்றாக்குறை கணக்கீடு செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில இந்தியாவுடைய நிதி பற்றாக்குறை இந்த நடப்பு நிதியாண்டுல சற்றேறக்குறைய 4.9% இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சிருக்கிறாங்க. 4.5% குறைப்பதற்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடும்படியான விஷயம். சரியா. இப்ப நாம இன்னைக்கு கிளாஸ்ல மெயினா பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசாங்கம் தாக்கல் செய்து இருக்கக்கூடிய பட்ஜெட், அந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை தான் நாம பார்த்தோம்.
அந்த அடிப்படையில் நம்ம திரும்ப ஒரு ரீகேப் பார்த்தல என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத ஆரம்பத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜூலை 24ஆம் தேதியான இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தினம் ஒன்று அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன தினம் அப்படின்னு சொன்னா இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் டே, சரிங்களா? அதாவது சர்வதேச சுய கவனிப்பு தினம். தங்களை தாங்களே கவனித்துக் கொள்வது குறித்த புரிதலை உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான ஒரு மிக முக்கியமான தினமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அடுத்து ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2024-25ஆம் ஆண்டுக்கான முழுமையான நிதி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்து அவங்க ஒரு பெரிய சாதனை நிகழ்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவங்களுடைய பட்ஜெட் உரை அப்படிங்கிறது சற்றேறக்குறை 83 நிமிடங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவங்க ஒரு 9 திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கி இந்த பட்ஜெட்டை உருவாக்கி இருப்பதாக சொன்னாங்க. அந்த 9 முன்னுரிமை திட்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னா வேளாண் துறையில் உற்பத்தி திறனை அதிகரிப்பது, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு, அனைவரையும் உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு மற்றும் சமூக நீதி, உற்பத்தி மற்றும் சேவைகள், நகர்ப்புற வளர்ச்சி, எரிசக்தி பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, புத்தாக்கம், அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள். இதை அவங்க முக்கிய இலக்குகளாக நோக்கங்களாக கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த பட்ஜெட்டை ரெடி பண்ணியிருப்பதாக சொன்னாங்க. அதற்கேற்றால் போல நாம அவங்களுடைய பல்வேறு அறிவிப்புகளை இந்த இடத்துல பார்த்தோம், சரிங்களா? இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா புதிய வருமான வரி முறை வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டு வருமானம் 3 லட்சம் வரைக்கும் இருந்துச்சு சொன்னா வரி கட்ட தேவையில்லை. 3 லட்சத்துல இருந்து 7 லட்சம் வரைக்கும் இருந்தா 5% வரி விதிக்கப்படும். 7 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் இருந்து அப்படின்னு சொன்னா 10% வரி விதிக்கப்படும். 10 லட்சத்துல இருந்து 12 லட்சம் வரைக்கும் வருமானம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 15% வரி விதிக்கப்படும். 12 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 20% வரி விதிக்கப்படும். 15 லட்சத்துக்கு மேல வருமானம் ஆண்டு வருமானம் இருந்துச்சு சொன்னா அவங்களுக்கு 30% வரி விதிக்கப்படும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா வருமான வரி விதிப்பு முறையில தனிநபர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய இந்த நிலையான கழிவு அப்படிங்கிறது 50,000ல இருந்து 75,000 உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே நாம இந்த இடத்துல பார்த்தோம். தங்கம் மற்றும் வெள்ளி மீதான சுங்க வரி 15% இருந்து 6% குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் துறைகளில் முதலீடு செய்யக்கூடிய நபர்களுக்காக விதிக்கப்படக்கூடிய இந்த ஏஞ்சல் வரி அப்படிங்கக்கூடிய வரி முற்றிலுமாக ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கிராமப்புற மேம்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா சற்றேறக்குறைய 2.66 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களையும் உள்கட்டமைப்பு திட்டங்களை மேம்படுத்துவதற்காக 11.11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அடுத்த ஆந்திர மாநிலத்தினுடைய புதிய தலைநகரமான அமராவதியை மேம்படுத்துவதற்காக பாத்தீங்கன்னா சற்றேறக்குறைய 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. பீகார் மாநிலத்துல வெள்ள நிவாரண பணிகளுக்காக பாத்தீங்கன்னா சற்றேறக்குறைய 11,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அடுத்த பீகார்ல நெடுஞ்சாலை திட்டங்களை சரியான முறையில் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக 26,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பட்ஜெட்ல 2,62,200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. சிறு குறு நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம், அதாவது என்ன அப்படின்னு சொன்னா மூன்றாவது ஒரு நபரினுடைய எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் பிணையும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா கடன் வழங்குவதற்காக குறிப்பா சிறு குறு நிறுவனங்களை சர்வதேச தரத்துல மேம்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக கடன் உத்தரவாத திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மாநிலங்கள் தங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக வட்டி இல்லாத முறையில சற்றேறக்குறைய கடன் பெறுவதற்கான தொகை அப்படிங்கிறது 1.5 லட்சம் கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்து கிராமப்புறங்கள்ல சற்றேறக்குறைய 25,000 ஊரக வாழ்விடங்களை மேம்படுத்துவதற்காக சாலை வசதிகளை மேம்படுத்துவதற்காக பிரதமருடைய கிராம சாலை வசதி திட்டம் 4.0 தொடங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியா இருக்குது. அடுத்தாக பீகார் மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய விஷ்ணுபாத் கோயில் மற்றும் மகோபதி ஆலயங்களை சர்வதேச தரத்துல ஒரு யாத்திரை தலமாக மாற்றுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரதமருடைய நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் அடிப்படையில எதிர்வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல இந்தியா முழுக்க சற்றேறக்குறைய 1 கோடி நபர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட இருக்கு. அதற்காக 2.2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து விண்வெளி பொருளாதாரத்துறைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அடுத்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 1 கோடி விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை குறித்த பயிற்சிகள் வழங்கி அவங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த 5 ஆண்டுகளை சற்றேறக்குறைய 20 லட்சம் இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட இருக்குது. வேலை வாய்ப்பு உருவாக்கத்துக்குன்னு சொல்லி அடுத்த 5 ஆண்டுகள்ல சற்றேறக்குறைய 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு திட்டங்கள் என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னா செயல்படுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தாக வேளாண் துறைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1.52 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா தற்போதைய சூழல்ல பருவநிலை மாற்றத்தால விவசாயிகள் பல்வேறு பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பருவநிலை மாற்றத்தை தாக்கு பிடித்து வளரக்கூடிய புதிய பயிர் ரகங்கள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் பட்ஜெட்ல சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தாக பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான பெருநிறுவன வரி விகிதம் அப்படிங்கிறது 40% இருந்து 35% குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தாக 5,000 ரூபாய் மாத ஊக்கத்தொகையோட பாத்தீங்கன்னு சொன்னா 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில இந்தியா முழுக்க சற்றேறக்குறைய 500 தொழில் பழகுனர் மையங்கள் உருவாக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வழியா இருக்குது. அடுத்து மகளிருக்கு விடுதிகள் கட்டுவதற்காகவும் குழந்தைகளை பராமரிப்பதற்கான இல்லங்களை உருவாக்குவதற்காகவும் மகளிர் மற்றும் சிறுமிகள் நல திட்டங்களுக்கு சற்றேறக்குறைய 3 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அடுத்தாக இந்திய ராணுவத்திற்கு பாதுகாப்பு துறைக்கு சற்றேறக்குறைய 6.21 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது.
சுகாதாரத்துறைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 90,958 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 3,642 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அடுத்த தொழில் முனைவோருக்கு கடன் வழங்கக்கூடிய முத்ரா திட்டத்துல இது 2010 தொடங்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்துல 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்ச கடன் வழங்கப்பட்டு வந்துச்சு. தற்போது இந்த கடன் வழங்கக்கூடிய இந்த தொகையானது 10 லட்சத்துல இருந்து 20 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய உன்னத் கிராம அபியான் திட்டம் தொடங்கப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு சற்றேறக்குறைய 1.77 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்துக்கு 86,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக கடன்கள் தவிர இந்தியாவுடைய மொத்த வருவாய் அப்படிங்கிறது நடப்பு நிதியாண்டுல சற்றேறக்குறை 32.07 லட்சம் கோடியாக இருக்கும். மொத்த செலவினம் அப்படிங்கிறது 48.21 லட்சம் கோடியாக இருக்கும். நிகர வருவாய் பாத்தீங்கன்னு சொன்னா 28.83 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது நடப்பு நிதியாண்டுல 4.9% இருக்கும் அப்படிங்கறத கணிச்சிருக்கிறாங்க. அதே போல இதை 4.5% வைக்கணும் அப்படிங்கிற முயற்சிகளும் இந்திய அரசாங்கம் ஈடுபட்டு இருக்காங்க. அதே போல நடப்பு நிதியாண்டுல இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5% 7% இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா பொருளாதார ஆய்வறிக்கை சமரிக்கப்பட்டுச்சு. அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரிங்களா? ரைட். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில இருந்தோம். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஈவினிங்ல நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் கலந்துக்கிடுங்க. உங்களது வேலையபிள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. தேங்க்யூ.